சிம்பிள் அண்ட் ஸ்பைசியான ஒரு செம்ம சைட் டிஷ் ரெசிபீஸ் வந்து இன்றைக்கி பார்க்கலாமா. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கட் பண்ண வாழைக்காய் எல்லாமே போட்டுக்கோங்க. அதில் கூடவே கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இதானதும் கலர் சேஞ்ச் ஆனதுமே இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம இம்மீடியட்டாக மாற்றிடலாம். மாற்றிட்டு அது கொஞ்சம் ஆறட்டும். அதே பேனில் சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2 சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் வந்து சேர்த்து வந்து வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கினதுமே ஒரு 2 தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கோங்க. ஸோ இதை வணங்கினதுக்கு அப்புறமா தனியாக ஆற வச்சு நல்லா வந்து அரைச்சிக்கலாம். திப்பியாக தான் அரைக்கணும். நல்லா பைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட வந்து கூடாது. ஸோ பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைக்காய்களை இதில் சேர்த்து நல்லா ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணி கலந்து வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பைசியான ஒரு சூப்பர் சைட் டிஷ் வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு கொஞ்சமாக நீங்கள் வணங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கோங்க. தண்ணி சுண்டுனதுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா இதை சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லைங்க, மெயின் டிஷ்ஷாகவும் வந்து ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி வந்து பாருங்கள்.